உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் உனக்கு தருவேன் 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 தருவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. நான் உனக்கு தருவேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசப்பா பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வசனம்தான் இது. நான் உனக்கு தருவேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் தருகிறவர், நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர். உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் தருவாரோ? நான் உனக்கு தருவேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கையில் அநேக காரியங்களை எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? இது எனக்கு தந்தால் நல்லா இருக்கும், இது எனக்கு கொடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆர்வமாய் தேவ சமூகத்தில் ஏக்கத்தோடு கூட எதிர்பார்த்து இருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு அநேக தேவையோடு கூட நம்ம இருக்கிறோம். இந்த விசேஷித்த வார்த்தை ஒரு நாளும் கேட்கிற பிள்ளைகள் பல தேவைகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஆரோக்கியத்தில் குறைவுபட்டு வியாதியில் இருக்கிறதுனால ஒரு சுகம் என்கிற தேவையோடு கூட நீங்கள் இருக்கலாம். அல்லது உங்களுடைய கடன் பாரங்கள் உங்களை அழுத்துகிறதுனால இந்த பொருளாதார நிறைவு வேணும் என்ற தேவையோடு கூட நீங்கள் இருக்கலாம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சரியான வேலை வாய்ப்பு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமைகள், குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏன் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்வின் எல்லைக்கே போகிற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இந்த தேவையோடு கூட இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு சமாதான சந்தோஷம் என் வாழ்க்கையில் வந்துடாதா, என் குடும்பத்தில் வந்துடாதான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த தேவையை என் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருமணம் பிந்தி போயிட்டே இருக்குதா? அதை உங்களுக்கு தரப்போகிறார். கற்பத்தின் கனி காரியங்கள் இல்லாமல் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? மற்றவருடைய பார்வைகள் பேச்சுகள் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் சொல்லலை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்னொருத்தன் உனக்கு தருவான் என்று சொல்லலை, நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவரே இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வர்றார். உங்கள் தேவைகளை, எதிர்பார்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது எதை தருவேன் என்று சொல்லுகிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, திறவுகோல்களை. என்னத? திறவுகோல்களை. திறவுகோல்னா என்னது? திறவுகோல்னா சாவி, கீ. இந்த சாவிகளை, ஒரு சாவி அல்ல, பல சாவிகளை, சாவி கொத்த, அதான் திறவுகோல்களை. ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கு வெளியே நிற்கிறீங்க, நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல கேட் சாவி வேணும். கேட் சாவியை தாண்டி அதுக்கு பிறகு உள்ள அந்த மாளிகைக்குள்ளே போனோன்னா மெயின் டோர் சாவி வேணும். அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொரு அறைகளுக்கும் போகணுன்னா அதுக்குள்ள சாவி உங்களுக்கு வேணும், திறவுகோல் வேணும். உள்ளே இருக்கக்கூடிய பீரோ, கபோர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அந்த கபோர்டு சாவி, பீரோ சாவி, லாக்கர் சாவி இதெல்லாம் நமக்கு தேவை. ஒரு சாவி, ஒரு திறவுகோல் அல்ல, பல திறவுகோல்கள் நமக்கு தேவை. ஒரு மாளிகைக்குள்ள நம்ம போய் குடியேற வேண்டுமானால் என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறது, மறைவிடத்தில் இருக்கிறது. அதை திறக்கணும்னா உங்களுக்கு திறவுகோல் தேவை.
அந்த திறவுகோல்களை தருவார். ஒன்று இல்லை, பல திறவுகோல்களை, பல சாவிகளை, ஒரு சாவி கொத்தையே உங்களுக்கு தரப்போகிறார். சுகம் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, வியாதி மாறுவதற்கு சுகம் என்ற திறவுகோல்களை கர்த்தர் தரப்போகிறார். கடன் பாரம் மாறுவதற்கு பொருளாதார நிறைவு என்ற திறவுகோல்களை தரப்போகிறார். எதிர்கால வாழ்க்கை முடங்கி போய் இருக்கிற, எனக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை இருக்காதா, திருமண வாழ்க்கை நடக்காதா என்று சொல்லி நீங்கள் நினைச்சு கொடுங்களா, திருமணம் என்கிற திறவுகோலை தரப்போகிறார். குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறீங்களா, கற்பத்தின் கனி என்ற திறவுகோல்களை இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். சொந்த வீடு இல்லையா, வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடு என்ற திறவுகோல்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இப்படி திறவுகோல்கள் நிறைய இருக்கிறது. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, நிம்மதி சமாதானம் என்ற திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் கையில் திறவுகோல்கள் இருக்கிறது. வேதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்க, திறவுகோலை உடையவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திறவுகோல் உடையவருமாய் இருக்கிற, திறவுகோலுக்கு சொந்தக்காரர் அவர்தான். அப்படின்னா அந்த திறவுகோலை, என்கிட்ட இருக்கக்கூடிய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று பேதுருவை பார்த்து சொன்னார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பாருங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். நீங்கள் பூமியில் எவைகளை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே என்ன நடக்கும், களவு நடக்கும்னு வசனம் சொல்கிறது. அப்படி தானே, திருடன் கண்ணமிட்டு திருவான். உடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அங்கே திருடன் என்ன செய்ய வேண்டாம், வரமாட்டான், பூச்சி அரிக்கிறது இல்லைன்னு சொல்லு. அப்படிப்பட்ட பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இனி நீங்கள் கவலைப்படக்கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் நீங்க சோர்ந்து போகாதுங்க. காரணம், என் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உனக்கு தருவேன், திறவுகோல்களை தருவேன். லேசான திறவுகோல்கள் அல்ல, பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். எத்தனை பேருக்கு அது வேணும்? ஆண்டவர் தர்றேன்னு சொல்றார், நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த திறவுகோல்கள் உங்கள் கையில் இருக்குமையானால் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தோல்விகளையும் நீங்கள் அப்படி திறவுகோலை வச்சு திறந்து வெற்றியின் பாதையில் செல்ல முடியும், ஜெயமான பாதையில் செல்ல முடியும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர்கள் மாறும், வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். அப்படின்னா ஏசப்பா பிள்ளையாக இருந்து அவர் வச்சிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு கர்த்தர் தருவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசேஷித்த வார்த்தையை நீங்கள் பார்க்குறது மட்டுமல்ல, யூடியூப்பில் இருக்கிறது, நிஜம் தொலைக்காட்சி நம்பரில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களுக்கு இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், எனக்கு இந்த விசேஷித்த வார்த்தையை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பி வைங்க. ஒரு நாளும் இரவு, முந்தின நாள் இரவு 11 மணிக்கு உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைப்போம். நீங்கள் பார்த்து பயனடைவதை போல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட, பிரயோஜனப்பட குறைந்தது 10 பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட தகப்பனே, நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க. திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று பேதுருவை பார்த்து சொன்னீங்க. என் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன திறவுகோல்கள் பிள்ளைகளுக்கு தேவையோ அந்தந்த திறவுகோல்களை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம், ஆரோக்கியம் என்கிற திறவுகோலை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடன் பாரத்தில், பொருளாதாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பொருளாதார செழிப்பு என்கிற ஒரு திறவுகோலை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேலை வாய்ப்பு இல்லாமல், படித்து வேலை இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு என்கிற திறவுகோலை என் ஆண்டவர் நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கிறது, கற்பத்தின் கனி காரியம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற திறவுகோல்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம்.
கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அதற்கேற்ற ஒரு திறவுகோலை என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானம் சந்தோஷத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சமாதான சந்தோஷம் நிறைவாய் வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே திறவுகோலை கொடுப்பீராக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு திறவுகோலை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த திறவுகோல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.